எவ்ரிவன், இட்ஸ் பின் அ லாங் டைம். இந்த சேனலில் வீடியோன்னு ஒன்று போட்டு கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்ல. பரவாயில்ல. 4 வருஷமாக லைஃப்பில் அப்படி என்ன தான் நடந்திருக்குன்னு யோசிச்சு பார்த்தா, காட் எ கவர்மெண்ட் ஜாப், அப்புறம் என்ன, ஒரு சி செக்ஷன், அப்புறம் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் சரியாகி பரவாயில்ல. இட்ஸ் அ லாங் ஜேர்னி மாதிரி இருக்குது இப்போ பார்க்குறதுக்கு. இந்த சேனலில் எதுக்காக ஆரம்பித்தேன்னு கூட கிட்டத்தட்ட மறந்தே போயிடுச்சு. என்னோடய மைண்டில் என்ன தோணுது அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு கன்வே பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த சேனல். இது என்னை சுற்றி இருக்கவங்களுக்கு கூட இப்படி ஒரு சேனல் இருக்குது, நான் ரன் பண்ணுறேன்னு கூட தெரியாது. இன்ஃபேக்ட் இதில் ஒரு 5 to 10 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இப்போதைக்கு இருக்காங்க. அப்படி தான் என்னோடய இந்த சேனலோட ஜேர்னி இருந்துகிட்ருக்கு. அண்ட் நானும் ரொம்ப பெருசாக எதிர்பார்க்கல, ஜஸ்ட் என் மைண்டை ஓப்பன் அப் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸாக நான் இதை பார்க்குறேன். ஓகே, ஃபைன். இனி இந்த சேனலில் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் அப்படி வீடியோஸ், என்னோடய டெய்லி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற விஷயங்கள், என்னோடய தாட்ஸ் இதெல்லாம் ஷேர் பண்ணலான்னு இருக்கிறேன். உங்களுக்கு பிடிக்குமான்னு எனக்கு தெரியல. பிடிச்சவங்க டூ சப்போர்ட், பிடிக்காதவங்க ஜஸ்ட் இக்னோர். ஓகே. ஸோ இன்றைக்கி இந்த சேனலில் என்ன தாட்ஸ் ஷேர் பண்ணலான்னு யோசித்தா, தாட்ஸாக எனக்கு எதுவும் தெரியல மீன்ஸ் ஃபைன், டைரெக்டாகவே சொல்லலாம். என்னோடய ப்ரெக்னென்சி ஜேர்னி எப்படி இருந்துச்சுன்னு நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ப்ரெக்னென்சி ஜேர்னிங்கிறப்போ நீங்களாம் எதிர்பார்க்குற மாதிரி நிறைய சந்தோஷங்கள், நிறைய விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரிலாம் இருக்காது. ஆக்சுவலாக இட்ஸ் அ லேட் ப்ரெக்னென்சி ஃபார் மீ. எனக்கு மேரேஜ் ஆகி 5 years தாண்டி தான் நான் ப்ரெக்னென்ட் ஆனேன். நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எப்படின்னா, ஃபஸ்ட்டு எந்த இஷ்யூவுமே இல்லாமல் இருந்த ஒரு உடம்பு, இது ஜஸ்ட்டு போய் செக் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி போய், இல்லை உங்களுக்கு ஹார்மோன் இஷ்யூஸ் இருக்குது, தைராய்டு இஷ்யூஸ் இருக்குது, பிசிஓடி இஷ்யூஸ் இருக்குது, நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட் எடுங்க அப்படிம்பாங்க. ஸோ நானும் ட்ரீட்மெண்ட் கன்டினியூ பண்ணுவேன். 1 month ஓகே, நார்மல் ஆகிடுச்சு உங்கள் உடம்பு, நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னா திருப்பி வந்துடும் அதே ஹார்மோனல் இஷ்யூஸ் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட 5 years ரொம்ப 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 டவுனான பீரியட் எனக்கு. நான் எங்கள் வீட்டில் ரொம்ப ஜாலியாக இருந்த கேரக்டர். எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்லேயே நாங்கள் இட்ஸ் லைக் எ ஜாயின்ட் ஃபேமிலி. எங்கள் வீடு பிக் நம்பர்ஸ். எங்கள் வீட்டில் நாங்கள் 6 பேர் இருப்போம். அக்கா, அண்ணன், தங்கச்சி, நான், அப்பா, அம்மா, நாங்கள் 6 பேர். பாட்டி தாத்தா இருப்பாங்க, பக்கத்து வீடு, சித்தப்பா வீடு, பெரியப்பா வீடுன்னு இப்படி ஜாயின்ட் ஃபேமிலியாக ஜாலியாக ஊரில் இருந்த என்னைய கல்யாணம் பண்ணிவிட்டு சிட்டி வந்ததும் ரொம்ப ரொம்ப லோன்லியாக இருந்துச்சு. வீட்டில் எல்லாருமே வேலைக்கு போயிடுவாங்க. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் எல்லோரும் எப்போ வருவாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன் வீட்டில் தனியாக. அண்டு நீங்கள் கேட்கலாம், நீ ஜாபுக்கு போயிருக்க வேண்டியது தானேன்னு. அந்த டைமில் நான் நெட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணணுங்கிறது என்னோடய ஃபோக்கஸாக இருந்துச்சு. ஸோ எனக்கு எக்ஸாம் கிளியர் பண்ணினதும் நான் ஜாப் போகலான்னு இருக்கிறப்போ கோவிட் வந்துடுச்சு. அதுக்கப்புறமா கோவிட்லேருந்து மீண்டு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறப்போ எனக்கு எக்ஸாம் கிளியர் பண்ணி எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிருச்சு. நான் ஜாப் போயிட்டேன். அந்த ஜாப் போனதுக்கப்புறமா தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு. எப்பா, நம்ம டெய்லி வெளியே போகிறோம், கொஞ்சம் எல்லாருக்கூடையும் பேசுகிறோம், பழகுறோம், ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன தான் ஜாப் கிடைச்சாலும் என்ன இருந்தாலும் குழந்தைங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அண்டு அது கோத்ரூ பண்ணவங்களுக்கு தான் தெரியும். மந்த்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி அது இல்லாமல் போய் கஷ்டப்படுறது எல்லாமே. அண்ட் ஃபைனலி கடவுளோட புண்ணியத்தில் கடவுளாக பார்த்து சரிப்பா கழிச்சு போ அப்படின்னு எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்தாரு. லாஸ்ட் இயர் Jan 30th நான் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக நான் இருக்கிற பிளேஸுக்கும் நான் ஒர்க் பண்ணுற பிளேஸுக்கும் நியர்லி 2 hours ட்ராவல் இருக்கும் எனக்கு போகிறதுக்கு மட்டுமே.
அண்டு அது வந்து ரோடு வந்து கிட்டத்தட்ட ஆஃப் ரோட் மாதிரி இருக்கும் நான் போகக்கூடிய பிளேசஸ். ஏன்னா ரோட் வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ வந்து ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆனதுமே செம்ம பயம். இது வந்து ஓகே ஆகுமா, இல்லை ஃபேக் ப்ரெக்னென்சி ரிப்போர்ட்டா, என்ன ஏது எல்லாமே அப்படியே ஒரு ப்ரெஷர் மண்டைக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. சரி எதுனாலும் பார்த்துக்கலாம், ஃபஸ்ட்டாக ஷிஃப்ட் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த பிளேஸ் பக்கத்துலேயே ஒரு வீடு பார்த்துட்டு நாங்கள் அங்கே ஷிஃப்ட் ஆகிட்டோம். அதுக்கப்புறமா என்ன பண்ணோம், நான் வந்து ஒரு டைரி வாங்கி வச்சுருந்தேன். என்னோடய ப்ரெக்னென்சி ஜேர்னி ஃபுல்லாக நான் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேனோ அதை வந்து நான் எழுதணும் என் பையனுக்கு. நான் உன்னோட ஃபஸ்ட்டு ஸ்கேன் பார்த்தேன், ஃபஸ்ட்டாக உன்னோட ஃபேஸ் பார்த்தேன், ஃபஸ்ட்டாக வந்து உன்னோட ஹார்ட் பீட் கேட்டேன். அந்த மாதிரி இமோஷ்னல் மூமெண்ட்ஸ் எல்லாமே நான் அந்த டைரியில் மென்ஷன் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தேன். இது வந்து நான் வந்து ஆஃப்டர் டெலிவரி ஆல்சோ நான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். என் பையனோட லைஃப்பில் இது உன்னோட ஃபஸ்ட் பஸ் ட்ராவல், நம்ம காரில் ஃபஸ்ட்டாக போகணும், இந்த மாதிரி எல்லாமே அவன் என்னென்ன பண்ணுறான் அதை வந்து என்னால் டெய்லி எழுத முடியல. ஆனால் நான் அப்பப்போ சேர்த்து மெமரைஸ் பண்ணி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எழுதிட்டுருக்கிறேன். இது வந்து நான் அவனுக்காக பண்ணின ஒரு விஷயம். அப்புறமா என்ன பண்ணேன்னா, நான் ப்ரெக்னென்சி வந்து இது எனக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்த மாதிரி இருந்தனால நான் வந்து 8th மந்த்லேருந்தே ஜாபில் ஆஃப் எடுத்துக்கிட்டேன், மெட்டர்னிட்டி லீவ் எடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு 2 months வீட்டில் சும்மாவே இருக்கிற மாதிரி இருக்கும். நான் அப்போ வந்து இந்த நிட்டிங் பண்ணுறது, அந்த மாதிரி சின்ன சின்னதாக பெயிண்டிங் பண்ணுறது, கிராஃப்ட் ஐட்டம்ஸ் பண்ணுறது, அந்த வேலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணி என்னை நானே என்கேஜ்டாக வச்சுப்பேன். இதில் வந்து என்ன பண்ணேன்னா வந்து பாப்பாக்குன்னு ஒரு ஸ்வெட்டர் மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிட் பண்ண ஆரம்பித்தேன். லாஸ்ட்டு அது ஸ்வெட்டராலாம் வரல, ஒரு மஃப்லர் மாதிரி ட்ரை பண்ணி முடித்தேன். அதுக்கப்புறமா என்ன பண்ணேன், ஒரு சின்னதாக ஒரு குட்டி பிளாங்கெட் அவனுக்கு ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன், பில்லோஸ் பண்ணேன், இந்த மாதிரி எல்லாமே பண்ணேன். அண்ட் கம்மிங் டு த ப்ரெக்னென்சி பார்ட்டில் வந்து ஃபிசிக்கலாக எப்படின்னா, எனக்கு சுகர் பார்டர், பிபி பார்டர், ஸோ எல்லாமே ரைஸ் ஆகக்கூடாது, கொஞ்சம் பார்த்துக்கோங்க, வெயிட் போட்டுட்ருக்கீங்க, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்கன்னு சின்னதாக நிறைய ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயங்கள் வந்து நான் 10th month வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை. ஜென்யூன்லி வாமிட் கூட எனக்கு ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ வந்து ரொம்ப இஷ்யூஸாக இல்லை. எனக்கு ட்ராவல் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நாங்கள் வந்து ஒர்க் பண்ணுற பிளேஸ் பக்கத்துலேயே வீடு எடுத்துக்கிட்டாலும் வீக்லி ஒன்ஸ் வந்து வீட்டுக்கு வந்து போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஹாஸ்பிட்டல் போகணும், ஸ்கேன் அது இதுன்னு. ஸோ இங்கேருந்து திருப்பி நான் அந்த பிளேஸுக்கு போகிறது இதெல்லாமே எனக்கு கொஞ்சம் ரிஸ்கியாக இருந்துச்சு. ஏன்னா 5 years லாங் வெயிட் இல்லை. அதுக்கப்புறமா வந்து லாஸ்ட்டு எனக்கு வந்து பாப்பா வந்து 40th week தான் பிறந்துச்சு. இல்லை கரெக்டாக 40 weeks முடிஞ்சு அந்த டேட்டில் தான் பிறந்துச்சு. அதுவும் வந்து எப்படின்னா பெயின் இன்டியூஸ் பண்ணாங்க, பெயின் இன்டியூஸ் பண்ணி தான் பிறந்துச்சு. பெயின் இன்டியூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இன்ஜெக்ஷன், அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஜெல் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன், அதுக்கப்புறமா ஒரு இன்ஜெக்ஷன். ஸோ எல்லா இன்ஜெக்ஷன்ஸும் கொடுத்து பெயின் வர வச்சு நார்மல் டெலிவரி ஆகுறப்போ பாப்பாவோட ஹெட் வந்து ஸ்ட்ரக் ஆகிடுச்சு. ஸோ எமர்ஜென்சி சிசேரியன்னு சொல்லி எமர்ஜென்சியாக வந்து எனக்கு சிசேரியன் பண்ணாங்க. அதுவும் எல்லாருக்கும் அந்த முதுகில் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்கல்ல, அது கொடுத்து சிசேரியன் நடக்கிறப்போ வந்து அவங்க வந்து குழந்தை பிறக்கிறதெல்லாம் அவங்க பார்க்கலாம் அப்படின்னாங்க. ஆனால் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஜென்ரல் அனஸ்தீஷியா கொடுத்தாங்க. ஸோ ஜென்ரல் அனஸ்தீஷியா கொடுத்து சிசேரியன் ஆனனால எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. நான் கண்டுபிடிச்சி பார்க்கும்போது இது உன் பாப்பா அப்படின்னாங்க. எனக்கு என்னடா யாரோ ஒரு ஆள் பாப்பாவை நமக்கு காட்டுற மாதிரி இருந்துச்சு. நம்ம வந்து பெயின் மட்டும்தான் கோத்ரூ பண்ணோம். அந்த இதுவே அந்த ஃபீலே எனக்கு கிடைக்கல. 3 days நியர்லி நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இது வந்து அது சமாளிக்கவே முடியல எனக்கு. ஏன்னா நான் நார்மல் டெலிவரி ஆகும்னு தான் லாஸ்ட் வரைக்கும் மைண்டை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். அது லாஸ்ட் மினிட்ல வந்து எனக்கு சேஞ்ச் ஆனதே என்னால் ஏற்றுக்க முடியல. அப்புறமா இதுவும் என்னால் கொஞ்சம் ஜீரணிக்கவே முடியல. அதுக்கப்புறம் வந்து போஸ்ட்மார்ட்டம் டிஃபிகல்ட்டிஸ், இந்த ஷிவரிங், கை கால் வீக்கம், அது இதுன்னு கொஞ்சம் கஷ்டம் இருந்துச்சு. ஆனாலும் ஓகே பரவாயில்லாமல் சமாளிச்சாச்சு. அதுக்கப்புறமா தான் மெயினான பார்ட்டே. ஆக்சுவலாக நான் வந்து ப்ரெக்னென்சி ஃபுல்லாகவே இருந்தது என்னோடய இன்லாஸோட. ஆஃப்டர் டெலிவரியும் நான் என்னோடய இன்லாஸோட தான் இருந்தேன். அது வந்து எனக்கு என்ன ஆச்சுன்னா, நான் வந்து என்ன மாதிரின்னா
ஒருத்தவங்க அவங்க வந்து பண்ணுறாங்க, அவங்க பண்ணுறது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறப்போ முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் வந்து அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி பார்ப்பேன். அவங்க புரிஞ்சுக்கலைன்னா நம்ம வந்து அதில் பேசுகிறதே கிடையாது, அமைதி அப்படியே ஒதுங்கிடுவேன். ஸோ இது வந்து எனக்கு இந்த டைமில் வந்து ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக ஸ்ட்ரெஸ் அதிகமாக கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ நான் எங்கள் அம்மா வீட்டில் இருந்திருந்தேன்னா, நீ எதுக்கு இதை பண்ணுற அப்படின்னு எங்கள் அம்மாட்ட ஈஸியாக கேட்டுருவேன். அது இது நம்ம இன்லாஸ் கிட்ட பேச முடியாது. எனக்கு அதுதான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுத்துச்சு. நான் என்னோடய எமோஷன்ஸை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தேன். எதுக்கு இதை பண்ணுறீங்க, எதுக்கு அதை பண்ணுறீங்கன்னு எனக்கு 1008 கேள்வி இருந்துச்சு. ஆனால் எதுவுமே கேட்க முடியாமல் ரொம்ப ரொம்ப மனசுக்குள்ளே எல்லாத்தையுமே வச்சு அப்படியே புழுங்கிக்கிட்டே இருந்த மாதிரி லிட்ரலாக அதுதான் அப்படி இருந்துச்சு கொஞ்ச நாள். ஆக்சுவலாக அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன், அது வந்து போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸ் எல்லாருக்குமே கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கும் போல். நிறைய பேர் கத்துவாங்க அப்படியெல்லாம் கேட்டிருக்கேன். ஓகே, அந்த ஃபேஸும் ஓரளவுக்கு தாண்டி இப்போ வந்து கொஞ்சம் ஸ்டேபிளான கண்டிஷனுக்கு வந்துட்டேன். இதில் வந்து என்னென்னா, நான் பண்ண பெரிய மிஸ்டேக் என்னென்னா, நான் ரொம்ப பயந்துட்டேன். இது வந்து எனக்கு லேட் ப்ரெக்னென்சிங்கிறதுனால நான் ரொம்ப ரொம்ப பயந்து இது தப்பாக போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் எந்த ஒரு விஷயத்தையுமே என்ஜாய் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி ஸ்கேன்லேருந்து ஆரம்பித்து லாஸ்ட்டு வரைக்கும் ஓகே, உள்ளுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருக்கும், ஆனால் அதை விட அதிகமாக பயம்தான் இருந்துகிட்டு அண்டு எப்படியோ எல்லாம் முடித்து நல்லபடியாக பாப்பாவும் நானும் இப்போதைக்கு நல்லா ஹாப்பியாக இருக்கும். நீங்கள் யோசிக்கலாம், இவ ஹாப்பி ஸ்டோரி, இவளோட டிஃபிகல்ட்டிஸ், சேட்னஸ் எல்லாம் நம்மக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து உங்களுக்கு சொல்கிற மாதிரி எனக்கு நானே சொல்லிக்கிறது. எப்போ ஒரு பிரச்சனை வந்தாச்சுனாலுமே அதை வந்து பயத்தோடு ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், ஓவர் திங்க் பண்ணக்கூடாது. தேர்ட் ஒன், எக்ஸ்ப்ரெஸ் யுவர் எமோஷன்ஸ். அது அடுத்தவங்களை ஹர்ட் ஆகாத மாதிரி எக்ஸ்ப்ரெஸ். அதை சப்ரெஸ் பண்ணி வைக்க அது கொஞ்சம் நமக்கு தான் கஷ்டத்தை கொடுக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பி ஹாப்பி அண்ட் லெட் அதர்ஸ் ஆல்சோ பி ஹாப்பி வித் யூ. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டாக நான் வந்து ஒரு விஷயங்கள் யோசிச்சுருக்கேன். நான் இந்த ப்ரெக்னென்சியில் கோத்ரூ பண்ண நிறைய விஷயங்களை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக சைக்காலஜிக்கலாக ஏன் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத யோசிக்கலாம் அப்படின்னு. முடிஞ்சால் டூ ஷேர் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ.